வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வல பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வல பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தை தொட்டு அடுத்து இருக்கின்ற கேரளா வயநாடு என்று சொல்லப்படுகின்ற வைக்கடுவு, எடக்கரா, பாண்டிக்காடு போன்ற பகுதிகள். நீலகிரி மாவட்டம் இயற்கை அன்னையினுடைய வரப்பிரசாதமாக வர்ண பகவானுடைய மலை கொட்டியது. மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி என்று இந்த 3 காலங்களில் கடுமையான வெயில் இருக்கும். இதில் இறைவன் அருளால் வர்ண பகவான் இயற்கையின் வரப்பிரசாதத்தால் இந்த மார்ச் மாதம் அதிகளவு சூடை தணிப்பதற்காக மழை பொழிந்திருக்கிறது. இயற்கையினுடைய அன்னையின் நேற்றைய தினம் 3 நாட்களாக மேட்டுப்பாளையம், கோயமுத்தூர், குன்னூர், கோத்தகிரி, உதகை, குந்தா, கூடலூர், நிலம்பூர், எடக்கரா, வைக்கடுவு என்று இந்த பகுதியை தொட்டும் வயநாடு பகுதியை தொட்டும் மழை பொழிந்ததினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முதலாவதாக குடிநீர் இல்லா பஞ்சம் போக்கும் என்றும் அந்த வெயில் தாக்கத்தினுடைய சூடு தணியும் என்றும், இதோடு தேயிலை வாடி வதங்கி தேயிலை கொழுந்து கம்மியாகும் நிலையை இன்றைக்கு இந்த மழை பொழிந்ததின் காரணமாக தேயிலை தோட்டங்கள் எல்லாம் துளிர்விட்டு தேயிலை செடிகளெல்லாம் பசுமையாக வளரக்கூடிய தேயிலை கொழுந்துகள் அதிகளவு கிடைக்கக்கூடிய நன்மையும் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மலைநாட்டு காய்கறி என்று சொல்லுகின்ற கிழங்கு, கோசு, முள்ளங்கி, கேரட் போன்ற மலைநாட்டு காய்கறிகளும் இன்னும் கூடலூர் போன்ற பகுதிகளில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதை போல பாவக்காய் எல்லாம் வாடி வதங்கி மஞ்சள் நிறத்தில் செடிகள் மாறிய நிறத்தில் இந்த பாவக்காய் செடிகளுக்கெல்லாம் இந்த மலை உகந்ததாகவும் கூடலூர் பகுதியிலும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றும், இதை போல வைக்கடுவு, இடக்கரா இன்னும் அந்த பாண்டிக்காடு போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் கூட இந்த மழையின் காரணமாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள் என்று கேரளா பகுதியிலே இருந்து திரு எடக்கரா செரியாப்பு அவர்களும், கோத்தகிரி, குன்னூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் அமீத் அவர்களும், உதகை, குந்தா பகுதியிலே இருந்து எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்களும், கூடலூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும், இன்னும் சேரம்பாடி, கொளப்பள்ளி போன்ற பகுதிகளிலே இருந்து நமது செய்தியாளர் நீலமலை ராஜா போன்றவர்கள் பல்வேறு பகுதிகளிலே இருந்து இந்த மழையின் இயற்கை வரப்பிரசாதத்தை சிறப்பு செய்தியாக நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள்.
സിറ്റൗട്ട് കൂടി വന്നു വെള്ളം. வணக்கம் கூறி விடை பெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி சில இடங்களில் கிடைப்பதில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்ல செய்திகளும் உள்ளூர் செய்திகளையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் பார்க்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று பார்த்து மகிழுங்கள் என்று தெரிவித்து, அதை போல உடனுக்குடன் நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழ வேண்டுமா? யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்